நான் வாங்கல நீங்க கொடுங்க, கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி ஒரு வேலை சொல்றேன். நீங்க அடிங்க, செனமாடு தான் அடிங்க. வாட்டர் காம்பு வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளைய சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. மாடுகள்லாம் எப்படி அமைஞ்சுதுங்க? இன்னைக்கு எல்லா குவாலிட்டிலயும் மாடு எடுத்திருக்கோம். HFல எடுத்திருக்கோம், ஜெர்சில எடுத்திருக்கோம். சரிங்க. இப்போ பார்க்க போறது மாடு பாத்தீங்கன்னா ஒரு 8 மாடு HFல டாப் குவாலிட்டில பாக்குறோம். சரிங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷ் ஆகிற மாதிரி எல்லாமே கொம்பு டைப்ல இருக்கும் பாருங்க. சரிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, சொல்றது மட்டும் இல்ல, எல்லாமே கொம்பு டைப்ல இருக்கும். ஒரே ஒரு மாடு மட்டும் தான் மொட்டை அதுல. சரிங்க. இது வந்து உடுமலைப்பேட்டை கஸ்டமர் எடுத்திருக்காங்க. ஓகேங்க. நம்ம ரெகுலரா கஸ்டமர் பாக்குறோம். ஓகேங்க. அவங்க கஸ்டமர்ட்ட பேசலாங்க. ஃபர்ஸ்ட் மாட்டை பத்தி பார்த்தலாங்கண்ணா. சொல்லுங்க. ஆனா அதாவது உடுமலைனாலே சுழி சுத்தமா கேட்பாங்களே, எப்படி அமைஞ்சு? சுழி சுத்தமா தான் கேட்டிருக்காங்கன்னா சுழி சுத்தமா தான் எடுத்திருக்கோம். கொம்பு டைப்ல மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். சரிங்க. இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு அதிகமாவே எடுத்திருக்கோம்னா, சரிங்க, அந்த கஸ்டமர் திருப்திகரமா மாடு எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேட் மாடுக்கு ஒரு 10,000 20,000 கம்மி தான். சரிங்க. மார்க்கெட்டுக்கும் போது ஒரு 1000 கணக்குல மாடு வருங்க. சரிங்க. மாடு வரனால செலக்ஷன் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஒரு ஃபார்ம்ல போய் பாக்கறனா ஒரு மினிமம் ஒரு 20 மாடு 30 மாடு தான் வச்சிருப்பாங்க. சரிங்க. ஆனா நம்ம மார்க்கெட்டுக்கும் போது அப்படி கிடையாது. நம்ம ஃபார்ம் ஆகட்டும் எதாகட்டும், நம்ம குறிப்பிட்ட அளவு தான் மாடு வச்சிருப்போம். சரிங்க. மார்க்கெட்டுக்கும் போது அப்படி இல்ல, ஓபன் பஜார் மார்க்கெட்டுக்கும் போது ஒரு 1000 கணக்குல மாடு வரும்போது நம்மளுக்கு இது இல்லைன்னா அது ஆப்ஷன் நிறைய கிடைக்கும். கஸ்டமருக்கு இது பிடிக்கலன்னா வேற மாடு பார்க்கலாம். அப்பவே அடுத்த செகண்டே நம்ம வேற மாடு பாத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு ஆவரேஜா பட்ஜெட் வைஸ்லாம் எப்படி அமைஞ்சு? ஆனா இன்னைக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து 1 ரூபா வரைக்கும் எடுத்துருக்கோம். 1 ரூபாய்க்கு மேல போல. இன்னைக்கு குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கோம். மாடு ஒரு அளவுக்கு வந்திருந்தது. சரிங்க. எல்லாம் ரெடி கண்டிஷனாவே இன்னைக்கு கிடைச்சதுங்க மாடு. சரிங்க. இது எல்லாமே கொம்பு டைப்ல தனியா நிறுத்தி வச்சிருக்கோம். ஒரு 8 மாடு பாக்குறேங்க. சரிங்க. 8 மாடு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு மாடு 20 லிட்டர் கெபாசிட்டில கறக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும். 8 சேர்ந்து அப்படின்னா என்ன கறவன்னு சொல்லலாமா? 8 சேர்ந்து பாத்தீங்கன்னா 8 2 ஒரு 160 லிட்டர் 150 லிட்டர் குறையில்லாம கறக்கும். 8 மாடு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நினைக்கணும்னா ஒரு நாளைக்கு வந்து 150 லிட்டர் 8 மாடு கறக்கும். 150 லிட்டர் கண்டிப்பாண்ணா. ஒரு 20 லிட்டர் ஆவரேஜ் பண்ணோம்னா 160 லிட்டர் வருங்க. 8 2 16 160 லிட்டர் வரும். நம்ம ஒரு 150 லிட்டர் வச்சுக்கலாங்கன்னா ஃபார்ம் டைப் தான் போகுது. சரி, கண்டிப்பா 20 லிட்டர் அசால்ட்டா கறக்கும். ஒவ்வொரு மாடா பார்க்கலாமா? ஒவ்வொரு மாடா பார்க்கலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாடு பாத்தீங்கன்னா 3வது கண்ணுங்கண்ணா. HFல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒரு 25 லிட்டர் பக்காவா கறக்க இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா 3வது கண்ணு தான். இது ஃபார்ம் டைப் தேவைப்படுறா அவங்க பால் தான் கேட்டாங்க. அதனால ஈத் அவங்க பார்க்கல. ஈத் மாடா தான் எடுத்திருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் கறக்கும். இது ஒரு 20 நாள் டைம் இருக்கு. சரிங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா ஹெவி சைஸ் கண்ணு மாடுங்க. பொட்டகன் போட்டுருக்கு. ஒரு 25 லிட்டர் இது வருங்க. இதுவும் கண்ணு மாடுங்க. இது ஒரு 25 லிட்டர் வரும். இது தலைச்சங்கடரி 4 பல்லு. சரிங்க. இன்னும் 1 மாசம் டைம் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா கொம்பு டைப்ல. இதுவும் பாத்தீங்கன்னா செனதாங்க. சரிங்க. இதுவும் மடி. சரிங்க. இன்னும் ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகும். ஃபுல்லா போய் பண்ணும். 25 லிட்டர் பக்காவா கறக்குங்க. சரிங்க. இதுவும் கண்ணு மாடு தாங்கன்னா இது சென மாடு. சரிங்க. ஆனா அதாவது இப்போ ஒரு ஜெர்சி ஒன்னு எடுத்திருந்தீங்க இவங்களுக்கு. கண்டிப்பா கண்ணு போட்டுரும் சொன்னீங்க. அதே மாதிரி பொட்டக்கண்ணு போட்டுருச்சு. கண்டிப்பா. எப்படிங்க அது கண்ணு போடுற மாதிரி தான் இருந்ததுங்கன்னா. சரிங்க. மாட்டுக்காரர் கேட்டதான் எடுத்தோம். கண்ணு போட்டுக்கும், மாடு படுத்தா கண்ணு போட்டுக்கும்னு சொன்னோம். சரிங்க. அதே மாதிரி வாங்கணும்னு பொட்டக்கண்ணு போட்டுருக்கு. மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது வந்து நம்ம மாட்டுக்காரங்க வந்து தெரிஞ்ச மாட்டுக்காரங்களாவே எடுக்கிறதுக்கு ரீசன் என்னங்க? ஆனா ரீசன்னா தப்புனா நம்மளுக்கு தரமாட்டாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார போய் எடுக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் மார்க்கெட்டுங்கும் போது எல்லாமே நல்லது வரும். சரிங்க. நம்ம ரெகுலரா எடுக்கிற கஸ்டமர்ட்ட எடுத்துட்டோம்னா தப்புனா நம்ம மூஞ்சி பார்த்தா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்க. இது தப்பு. இன்னைக்கு காலையில கூட நம்ம ரெகுலரா எடுக்கிற கஸ்டமர்ட்ட இந்த மாடு வேணாம், மாடு எல்லாமே சூப்பரா இருந்தது, ஆனா அதுல வந்து ஒரு காம்பு இல்ல. சரிங்க. அப்படிங்கும் போது நம்ம இதெல்லாம் இங்க வந்து கம்பல்சரி கண்ணு மாடா இருந்தா செக் பண்ணிடுவோம். சரிங்க. சென மாடுங்கும் போது நம்ம செக் பண்ணி தான் எடுப்போம். நம்ம அவங்க நமக்கு வேலை கொடுக்கல. சரி, இது வேண்டாம் கௌதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. சரிங்க. அது வேற ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க சந்தையில வந்து வித்துட்டு போக தான் பாப்பாங்க. அதனாலதான் ரெகுலர் கஸ்டமர்ட்ட பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறது. சரிங்க. சரிங்க. அதுக்காரங்க நம்ம தப்புனா நம்மளுக்கு மாடு தர மாட்டாங்க. அதுல 100% கேரண்டி. பால் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் மின்ன பண்ண அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகி கறக்கிறது. சரிங்க. தப்பு மாடு நம்ம எடுத்து கொடுக்க போறது இல்ல. சரிங்க. சரிங்க. மாடு வந்து செலக்ஷனடா இருக்கும்னா மாட்டை தெளிவா பாக்குறீங்க. அதனால கஸ்டமர் வந்து அதை நம்பியே நம்ம கிட்ட வரலாம். கண்டிப்பா தாராளமா வரலாங்க. லைவா பாக்குறீங்க. சரிங்க. ஏன்னா நம்மளும் பால் கறந்து செக் பண்ணி தான் அனுப்புறோம். கண்டிப்பா. ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுனாலே 4 காமே செக் பண்ணி அனுப்பிடுறோம். செக் பண்ணி தான். சரிங்க. சரிங்க. இந்த மாடு கஸ்டமரை பார்க்கலாமா? பார்த்தலாம்னா. ஓகே. அண்ணா வணக்கம் அக்கா. நம்ம யாருக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்திருக்கீங்க. இது 4வது முறைன்னு நினைக்கிறேன். அந்த பழைய மாடுகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. இப்பதான் ஃபார்முக்குலாம் செட் ஆயிருக்கு. ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசா தான் வந்து எடுக்க வந்தீங்க. இப்போ வந்து 4வது முறை எடுக்க வந்துட்டீங்க நம்பிக்கையா? அந்த பழைய
இதுக்கு வந்து நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி சொல்லையில எப்படி அமையுதுங்கக்கா? அண்ணா எல்லாமே நல்லா அமைஞ்சங்காட்டி தான் 4th டைமும் அண்ணாவை தேடி வந்து. சரிக்கா, இப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டு மாட்டுல வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்க கால் பண்றது உண்டு? கால் பண்றதோட வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருவோம் அண்ணாக்கு. அப்புறம் அதுக்கு தகுந்த ரெமெடி வந்து அண்ணா சொல்லுவாரு. சரிங்க, இப்போ இந்த ரெமெடி சொல்லையிலே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா ஆமா. சரிங்க, அதனாலதான் ரெகுலரா வர முடியுது அப்படிதானங்கக்கா? இன்னைக்கு எப்படி கடையில சேல் ஆகுறது வந்து கொஞ்சம் சேர்ந்து வந்தங்காட்டி எங்களுக்கு பால் பத்தல, அதனால மறுபடியும் இன்னொரு பேட்ச் எடுத்து ஃபெப்ல வரதா இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். சரிங்க, அதாவது வந்து நீங்க ஏன் இந்த சுழி சுத்தமா கேக்குறீங்க? அண்ணா அங்க திரும்ப ரீசேல் பண்றப்போ அங்க சேல் பண்ணல வியாபாரிக சுழி பார்த்து தான் எடுப்பாங்க. ஓகேங்க, அதாவது உங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி. ஆமா. இப்போ இதுக்கு 3 பேட்ச் எடுத்துக்கிறீங்க. ஆவரேஜா நம்ம ஃபார்ம்ல எவ்வளவு மாடு சேர்ந்துருக்கு? ஒரு 25 மாடு சேர்ந்து. 25. இதோட சேர்த்தா ஒரு 30-32 பக்கமா சேர்ந்துரும். இதுக்கு எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுல்லாவே நீங்க தானா இல்ல எப்படிங்க? இல்ல, ஆல் லேபர் போட்டுருக்கோம். ஓகேங்க. இப்போ அண்ணனை நம்பி வந்தா, இப்போ கஸ்டமர் வந்து நீங்க நம்பி வாரீங்க, எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, என்னதான் கேட்டு வாரீங்க, அவங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்காங்க மட்டும் சொல்லிடுங்க. நாங்க ஃபார்ம் டைம் டைப்புங்காட்டி மோஸ்டாவே 10 லிட்டருக்கு மேல தான் கேட்டு வரோம். சுழி சுத்தமா வேணும்னு கேட்டு. சரிங்க, அதாவது சுழி சுத்தம் 10 லிட்டர் கறவை. ஒரு மாட்டுல ஆவரேஜா 10 லிட்டர் கறவை வேணும், சுழி சுத்தமா வேணும். இது கரெக்டா பூர்த்தி பண்ணி கொடுத்துறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். இதுங்க அவங்க தூத்துக்குடியில வந்திருக்காங்க. ஒரு மாசம் டைம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, மூணுமே 2 பல்லுங்க. சரிங்க, இது 2 பல்லு, இந்த கிடாரி பல்லு போடல, இது 6 பல்லுங்க. ஓகேங்க, இளம்பூர்ல கேட்டிருந்தாரு. ஒரு மாசம் ஆகும் டைம், அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடுற மாதிரி கேட்டிருந்தாரு. சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 3 மாடு எடுத்திருக்காங்க. அதாவது அவ்வளவு தூரத்துல இருந்து வரும்போது அண்ணனை நம்பி தான் வந்திருக்கீங்க. எப்படி அமைஞ்சதுங்க? என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க, சரி கொஞ்சம் நல்ல மாடா எடுத்து கொடுக்குற மாதிரி தோணுச்சு. சரிங்க, சரி பேசிடுன்னு சொல்லிட்டு பேசினேன். சரிங்க, ஓகே வந்துருங்க அப்படின்னாங்க. இங்க ரெகுலரா வந்து பாக்கையில அண்ணனை சந்தையில வந்து பாத்துருக்கீங்க. நீங்க மொபைல்ல வேணாலும் ஆல்ரெடி நான் ஒரு 1 வீக் முன்னாடி அண்ணனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னாவே சந்தையில வந்து எப்படி எடுத்து கொடுக்காரு பாத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ட்ரிப் எடுத்துருவோம் அண்ணன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திரும்ப அண்ணனை பிளான் பண்ணேன். சரிங்க, அதாவது டைரக்டா வரல அண்ணன்கிட்ட? ஆமா, ஆல்ரெடி அவர் கூட ஒன்னா சுத்தினேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட போன் அடிச்சுட்டே சொல்லல, ஆனா வந்து ஒன்னாவே பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். சந்தை தூத்துக்குடியில இருந்து வந்து மாடு வாங்காம சுத்தி இருக்கீங்க. எப்படி எடுக்கிறாரு என்னன்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு சரிங்க, சரி நான் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் பேசிட்டு வந்தேன். எப்படி எடுத்திருக்காங்க? நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே தான், தலையத்துல தான் எடுக்கணும்னு ஒரு பிளானு. பட்ஜெட்டும் சொன்னேன். சரிங்க, ஒரு 5 மட்டும் கூடி இருக்கு. ஆனா நான் ஒரு திருப்தி இருக்கு, தலையத்துங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற திருப்திகரமா எடுத்தாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். தேங்க்யூ. வணக்கம்க்கா. வணக்கங்க அக்கா, நம்ம வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கக்கா? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். ஓகேக்கா, அண்ணன் எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 மந்த்ஸா இருக்காங்க. அவங்க சொல்லி தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். அவங்க ஃபாரின்ல இருக்காங்களா? ஆமா. ஓகேங்கக்கா, எப்படி இது கிடைச்சதுங்கக்கா? அதாவது நீங்க என்ன கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட்? என்ன மாதிரி குவாலிட்டி கேட்டீங்க? ஜெர்சி செவல தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கண்ணோட வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது 3மே கண்ணோட தான் இருக்கா? இல்ல, ஒன்னு வந்து சனையா தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்கக்கா, ஓகே. மத்த 2 கண்ணோட. ஆவரேஜா உங்களுக்கு என்ன கறவை வேணும்னு கேட்டிருந்தீங்களா? 20 லிட்டர் கேட்டிருந்தோம். 20 கறவை வேணும், ஒவ்வொரு மாடும் ஒவ்வொன்றும். அக்கா, இப்போ நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து பார்த்து அவங்க மாடு வாங்க சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட செலக்ஷன், அண்ணனோட செலக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுங்கக்கா? நீங்க பார்த்துருப்பீங்கல்ல நேர்ல, ஆமா, அது எப்படி இருந்துச்சுங்கக்கா? எப்படின்னா நாம என்ன கேக்குறோமோ அதை பொறுத்து அவங்க பார்த்து ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேக்கா, கொஞ்சம் நல்லா பண்றாங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. நீங்க அதாவது மாடு சந்தைக்குள்ள எவ்வளவு மாடு பார்த்துருப்பீங்க? நிறைய இருக்கு. காலையில் நாங்க 3 மணிக்கே எல்லாம் வந்துட்டோம். ஓகே, செம கூட்டமா இருந்துச்சு. எப்படி பார்க்க போறோம்னு நினைச்சோம், அவங்க இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. அது 3மே பார்த்து வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க ஃபார்ம் டைப் போறீங்களா? ஆமா. இப்போ ஃபார்ம் டைப்னா எப்படிங்கக்கா? இது வந்து என்ன மாதிரி, எவ்வளவு சூஸ் பண்ணணும், இன்னும் எவ்வளவு மாடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஐடியா எதுவும்? இனிமேல் தான் அப்படியே கொஞ்சம் பில்ட் பண்ணலாம்னு. ஃபர்ஸ்ட் இந்த 3 மாடு ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் கிட்ட தான் டைரக்டா வந்ததே, அண்ணன் கிட்ட தான் வந்து வாங்கிருக்கீங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா, சூப்பர். 2 ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் சொல்லியிருக்காங்கக்கா? சரிங்கக்கா, எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க, எத்தனை வாங்கியிருக்கீங்க? இப்போ சரிங்க, திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு மாடு சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குங்கக்கா? ஓகேங்கக்கா, நமக்கு எந்த ஊருங்கக்கா? சரிங்க, ஆவரேஜா சந்தையில வந்து பார்த்து வாங்கியிருக்கீங்க. சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி அமைஞ்சதுங்கக்கா? நல்லாவே இருக்கு, அமைஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றிங்க, சூப்பர்.
வணக்கம்ண்ணா. ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கோம்? திருவண்ணாமலையில வந்திருக்குண்ணா. ஓகேங்க. திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு ஏத்தப்பல வாங்கியிருக்கீங்க. ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் கேட்டீங்க? ஆவரேஜா ஒரு 18ல இருந்து ஒரு 19 வரையும் கேட்டிருந்தேன். சரிங்க. அண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது தான் கேட்டிருந்தேன் அண்ணன்கிட்ட, அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்க. ஆனா ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க. 2 மாடு வாங்குற மாதிரி தான் வந்திருந்தேன். சரி. அது ஜெர்சில ஒண்ணு வாங்குற மாதிரி தான் வந்திருந்தேன். ஓகே. சரி ஒண்ணு மட்டும் இப்போ வாங்கிட்டு போலாம், ரெண்டாவது டைம் மறுபடியும் அண்ணன்கிட்டே வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்க. இது இப்ப நல்லா அமைஞ்சிருச்சுன்னு இந்த ஒன்னோட போலாம் அப்படின்னு பாக்குறீங்க. நீங்க அண்ணன்கிட்ட ஒரு மாடு கொண்டு போகணுமே, டிரான்ஸ்போர்ட் எதுவும் கேட்டீங்களா? கேட்டிருக்கேன். அண்ணா ஆல்ரெடி அதாவது ரெண்டு ஜாயின் பண்ணி விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க. அதாவது ரெடி பண்ணி கொடுக்கன்ட்டாங்க. ஆமா. எல்லாமே மாடு வாங்க வந்தா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி தந்துருவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்க ஓகேங்க. எப்படி அமைஞ்சதுங்க சந்தனம்? எப்படி அமைஞ்சது? கரெக்டா ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு அண்ணா. அண்ணனை பொறுத்தவரையிலும் அண்ணன் நம்பி தான் வந்திருக்கேன். ஒரு 6 மாசமா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு அதாவது 30 செகண்ட் வீடியோ வரும். அதுல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோவாவது நான் பார்த்திருப்பேன் அண்ணன் வீடியோவை. அண்ணனை நம்பி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ணனை நம்பி தான் வந்திருக்கேன். கரெக்டா எடுத்து கொடுத்துருக்காரு. கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வணக்கங்கண்ணா. அக்கா நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கோங்க? ஒரு மாடு வாங்கியிருக்கேங்கண்ணா. ஒரு மாடு சாம்பிளுக்காக வாக்கா? ஆமாங்கண்ணா, இப்ப வாங்கிட்டு போயிருக்கோம். மாடு செட் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 மாடு வந்து வாங்கலான்னு. ஓகேக்கா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா என்ன கறவை கேட்டிருந்தீங்க கண்ணங்கிட்ட? நான் 15ல இருந்து 20க்குள்ள கேட்டிருக்கேன். ஓகேக்கா. அவரு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேங்கக்கா. அக்கா அதாவது நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க தம்மம்பட்டி, நான் சேலம் மாவட்டத்துல இருந்து. சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி அண்ணனை பார்த்து சூஸ் பண்ணி வந்தீங்க? யூடியூப் பார்த்தானே வந்திருக்கேன். ஓகே. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிருப்பீங்க அண்ணனை? அண்ணனை இப்போ 2 வாரமா ஃபாலோ பண்ணேன். போன வாரமே வரலாம்னு நினைச்சேன், வர முடியல. அதான் சரி இந்த வாரம் வந்தேன். இந்த வாரம் வரலாம். ஆனா இன்னைக்கு ஓவராலா வந்து எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. திருப்திகரமா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா. எப்படி அமைஞ்சதுங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் திருப்திகரமா மாடு எடுத்தாச்சுங்கன்னா லோட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க. நம்ம மாடு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம மாடு வாங்கணுமா விட்டமான்னு மட்டும் நம்ம இல்லாம நம்ம கஸ்டமர் நம்மள தேடி வர கஸ்டமர் அவங்களை பிக்கப் பண்றதுல இருந்து அவங்களுக்கு மாடு எடுத்து கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் முத கொண்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு. ஏன்னா அவங்களை நம்ம சந்தையில அப்படி பாதியிலே விட்டுட்டோம்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம மாடு வர கஸ்டமருக்கு திருப்திகரமா அவங்களுக்கு கொண்டு போய் மாடு அவங்க வீட்டுக்கு இறங்குற வரைக்கும் நம்ம தான் நம்மளோட எல்லாமே. வழியில என்ன நடந்தாலும் நம்ம தான் பார்த்து. சரிங்க. ஏன்னா 4 காமும் கேரண்டியா செக் பண்ணி தரவா இங்க செக் பண்றோம். கண்ணு மாடுங்கும் போது நம்ம பாலக்கரம் தான் நம்ம லோட் பண்ணி கொடுக்குறோம். சரி. சென மாடுங்கும் போது நம்ம தரவா செக் பண்றோம். அப்படி ஒரு காம்புல பால் வழினாலும் நம்ம வியாபாரிட்ட ரிட்டர்ன் விட்டுறோம். சரிங்க. தெளிவா நம்ம தரவா செக் பண்ணி தான் மாடு எடுத்து கொடுக்குறோம். நான் சந்தையில வந்துட்டு நம்மளுக்கு தப்பு மாடு எடுத்து கொடுத்துருவாங்களோன்னு யாரும் பயப்பட வேணாம். நம்மளுக்கு எப்பயுமே சர்வீஸ் கரெக்டா இருக்கும். ரெகுலரா வீடியோ பாக்குற கஸ்டமர் ஆகட்டும், நேர்ல பாக்குற கஸ்டமர் ஆகட்டும், நம்மளுக்கு எப்பயுமே தெளிவா இருக்கும்னா நம்பி வரலாம். ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றிங்க. சரிங்க.